ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் உன் முகம் கட்சியில சேரணும், சேர்ந்ததுமே அவனுக்கு இளைஞரணி மாநில தலைவர் பதவி கொடுப்ப, மாநில தலைவரானவன் 3 மாசம் எம்எல்ஏ சீட்டு கொடுப்ப, எம்எல்ஏ சீட்டு கொடுத்த 3 மாசத்துல அவனை அமைச்சராக்குவ, அமைச்சராக்குன 4 மாசத்துல அவனை துணை முதல்வராக்குவ. உன் புள்ளெல்லாம் வந்ததுமே உச்சாணி கொம்புக்கு போகணும். ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அடிப்படையில இருந்து நடிகனாக இருந்து பாடுபட்டு இந்த மக்களை மகிழ்வித்து ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அவன் ஃபீல்டுல இன்னும் 20 ஆண்டுகள் கோலோச்ச முடியுங்கிற நிலையை துறந்து விட்டு கட்சி ஆரம்பிச்சு இங்க நான் அடுத்த ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றான். அவனுக்கு ஒரு சப்போர்ட் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றான். அத நேத்தி கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு ஆட்சி வரும்னு நினைக்கிறான். நேத்தி தானே வந்தான் நேத்தி தானே வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அவனுக்கு என்ன இன்னைக்கு துணை முதலமைச்சர் பதவி? அது மட்டும் இனிக்குதா உனக்கு? ஏன் விஜய் ஆசைப்படக்கூடாது?